திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுடன் பற்பல ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ரத சப்தமி என்றால் என்ன? ரத சப்தமி என்றால் என்ன? இந்த ரத சப்தமி என்று வருகிறது. இந்த ரத சப்தமியில் எப்படி வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த ரத சப்தமி வழிபாட்டினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்றெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது தை அமாவாசையிலிருந்து அமைகின்ற 7ஆம் நாள் சப்தமி திதியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தை அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் அமைகின்ற சப்தமி திதி நமக்கு ரத சப்தமி என்றும் சொல்லப்படுகிறது. இது சூரிய ஜெயந்தி, சூரிய பகவானின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. மேலும் சூரிய பகவான் தனது 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை தெற்கு நோக்கிய பயணத்திலிருந்து வடக்கு நோக்கி செல்வது ரத சப்தமி என்று முன்னோர்களால் நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது தட்சிணாயனம் பயணம் நிறைவு ஆகி உத்தராயண தொடக்கம் ரத சப்தமி என்று நமக்கு முன்னோர்களால் சொல்லப்படுகிறது. இந்த ரத சப்தமியில் நாம் விரதமிருந்து சூரிய பகவானை மனம் உருகி பிரார்த்தனை செய்தால், வழிபாடு செய்தால் நமது 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள், நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி நல்லதொரு வாழ்க்கையில் வசந்தம் வந்து சேரும் என்று முன்னோர்களால் நமக்கு சொல்லப்படுகிறது. சரி, இருக்கட்டும். இந்த ரத சப்தமி வழிபாட்டை எப்படி அமைத்துக் கொள்வது? இந்த ரத சப்தமி நமக்கு என்று வருகிறது. இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு ரத சப்தமி திதியாக அமைகிறது. இந்த ரத சப்தமி திதியில் அதிகாலையில் எழுந்து முன்னோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பரிகார குளியல் ஒன்று இருக்கிறது. அவற்றை செய்ய வேண்டும். அதாவது எருக்கன் இலைகளை 7 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் எடுத்து வந்து சுத்தம் செய்து அவற்றை தலை, தோள்பட்டை போன்ற உடல் அங்கங்களில் வைத்து சூரிய பகவானை மனம் உருகி வேண்டி மனம், வாக்கு, காயங்களால் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி எங்களுக்கு நல்லதொரு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியம் தந்து வாழ்வில் நல்லதொரு வசந்தத்தை தந்தருள்வாயாக என்று சூரிய பகவானை வேண்டி இந்த எருக்க இலை பரிகார குளியலை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த எருக்க இலை பரிகார குளியலை எப்படி செய்வது? 7 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் இருக்கின்ற எருக்க இலைகளை எடுத்து தலை, தோள்பட்டை, கால் போன்ற அங்கங்களில் வைத்து சூரிய பகவானை மனமுருகி வேண்டி மீண்டும் அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து தலையில் வைத்து அதன் மேல் அட்சதை வைத்து ஆண்கள் திருநீர் அதன் மேல் இட்டு தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும். பெண்கள் அதுபோல் 7 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் இருக்கின்ற அந்த எருக்க நிலைகளை ஒன்று சேர்த்து தலையில் வைத்து அட்சதை வைத்து அதன் மேல் மஞ்சள் பொடியிட்டு பெண்கள் குளிக்க வேண்டும். இப்படி செய்தால் உங்களால் செய்யப்பட்டிருக்கின்ற 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு பரிகார குளியல். இந்த பரிகார குளியலை நிறைவு செய்து கொண்டு நாம் சூரிய உதயத்தில் சூரிய பகவானை தரிசனம் செய்து சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம், சூரிய பகவானின் ஸ்லோகங்கள் போன்றவற்றை மனமுருகி ஜெபித்து பாடி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். அதுபோல்
தான தர்மங்களை முடிந்த அளவிற்கு செய்யலாம். இப்படி இந்த வழிபாட்டை அமைத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த ரத சப்தமி திதி வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகிறது. அதாவது காலங்களுக்கு கார்காலம், இலையுதிர் காலம் என்று சொல்லப்படுகிற வகையில் இந்த ரத சப்தமி வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகிறது. ஆகவே உங்கள் வாழ்விலும் நல்லதொரு வசந்த காலம் அமையும் என்பது உத்தமம். நீங்கள் விரதமிருந்து சூரிய பகவானை மனமுருகி வேண்டி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பரிகார குளியலை செய்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டு இந்த ரத சப்தமி நாளை நீங்கள் அமைத்து கொண்டால் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். ஆகவே உலகெங்கும் வாழும் பக்த கோடிகளே, இந்த ரத சப்தமி அன்று அதிகாலையில் எழுந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பரிகார குளியலை செய்து சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம் சுலோகங்களை சொல்லி சூரிய பகவானை தரிசித்து மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.